ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஏன் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போமானால், தேவன் நமக்கு அநேக இரக்கங்கள் தயவுகளை பாராட்டுகிறதுபடினாலே அந்த பயம் இல்லாமல் போகிறது. அதை கொஞ்சம் மாற்றி அவர்களுக்குரிய பயத்துக்குரிய காரியங்களிலே அவர்களை நடத்துவாரானால் நிச்சயம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு பயம் உண்டாக நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 19வது வசனம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். எதனா ஒரு மாறுதல், ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, ஐயோ ஆண்டவர் நம்ம இப்படி சிட்சித்து நடத்துகிறாரே, இப்படி நம்மளை தண்டிக்கிறாரே என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். தொடர்ந்து தவறுகளை, தொடர்ந்து அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே என்ன யோசிக்க தோணுதுன்னா, தப்பு மேலே தப்பு செய்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன யோசிக்க தோணுதுன்னா, உனக்குள்ளாக கடவுளுக்குரிய பயம் இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள்ளான பயம் இல்லை. அந்த பயம் வரணும்னா ஒரு மாறுதலை உன் வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு மாறுதலை உண்டாக்க வேண்டும். அப்போ அந்த மாறுதல் நடக்கும்போது தான் கர்த்தருக்குரிய பயம் உனக்குள்ளாக உண்டாகிருக்கும். தேவன் ஆதி முதலாக இருக்கிற தேவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் உனக்கு பயம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. தொடர்ந்து தப்பு செய்கிற, தொடர்ந்து என்ன பண்ணுற, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிற, பேசிக்கிட்டு இருக்கிற, செய்துக்கிட்டு இருக்கிற. அவர் மாறுதலை உனக்குள்ளாக உண்டாக்கிட்டார்னா, அல்லேலூயா, உன் காரியத்தை எல்லாம் விட்டுட்டு அடங்கிடுவேன். ஆகையால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அவருடைய சிற்றையை நீ பார்க்க முடியும். சிற்றை கொடூரமாக இருக்கும். ஆகையால் தேவத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளருவோம், வாழ்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தவறான காரியங்களை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வளர வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இந்த நாளில் பிறந்தால் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு ஊழியர்களுக்கு ஜெபிக்கிற சபை மக்களுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.